தளபதி விஜய் சொல்லும் போதே கெத்தாக இருக்குல்ல. ஏன் அந்த பேர் வந்தால் உலகமே செதறுது? காட்டுறேன். சும்மா சொல்லக்கூடாது. வந்தார், சினிமாவை ஆண்டார், கிளம்பிட்டார். கூட்டம் செய்கிறதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு காரணம் 30 வருஷம் ஒரு என்டையர் ஜென்ரேஷனே வளர்த்தது தான். ஸ்கூல் போகிற குழந்தையிலேருந்து ரிட்டையர் ஆன ஏஜ் பீப்புளோட மனசை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை பாருங்கள். நோ மேட்டர் வாட் ஜானர் இட் இஸ், ஜஸ்ட் சே விஜய் படம், அவ்வளோதான். 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஷர்ட் மேலே ஷர்ட் போட்டு போக்கிரி பொங்கல்னு ஆடின காலத்துலேருந்து பிளடி ஸ்வீட் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க மேலே அவ்வளோ பாசம். இதுக்கப்புறம் அண்ணா மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம மக்கள் வர்ஷிப் பண்ணுவாங்களான்னு தெரியல. பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனா, தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையா, ஏஜ் பீப்புளுக்கெல்லாம் ஒரு பேரனா, எல்லாரும் நினச்சது ஒன்று மட்டும்தானா. மனுஷன் சிங்கம் மாதிரி அப்படியே அந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கிறப்போல அந்த கண்ணு, அந்த நடை, அந்த ஆரா, அவரோட டான்ஸு, ஃபைட்டுன்னு வர்றப்போ அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கே, இனி நீ போயிட்டா என்னால் அப்படி ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரிலண்ணா. அந்த ஆள் சினிமாவுக்கு என்னதான் ஏன் பண்ணலை? ஒரு மனுஷன் இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக சாமியாக டான்ஸ் ஆட முடியும்னு காட்டினதே நீ தானண்ணா. இப்போ வேணா எல்லாரும் வேற ஹீரோஸோட ஃபேன் ஆகியிருக்கலாம். ஆனால் சின்ன வயசில் எல்லாருமே அண்ணாவை ரசிக்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே லாபம் தானே. அது பாக்ஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, தேட்டர் ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி. இது வர ஒரு படம் கூட ட்ராப் ஆகாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தர் 30 வருஷம் சினிமாவில் பெரிய இடத்துல, அதுவும் இவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறது இஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. என்னோட 10th ஸ்டாண்டர்ட் மெர்சல் படம் தீபாவளி ரிலீஸ். வாடிவாசல் திறந்ததுமே வருவான் பாருன்னு நீ வந்ததும் பிளாஸ்ட் ஆகிட்டேனா. லைஃப்பில் அந்த ஒரு மொமெண்ட் திருப்பி எனக்கு கிடைக்காது. அண்ட் நான் செத்தாலும் அதை மறக்கவும் மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அவரோட சின்ன சின்ன நுவான்சஸ், மேனரிசம் எல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இன்னைக்கு பல கோடி பேர் அவளை ஃபாலோ பண்ணுற ஆளில் நானும் ஒருத்தன் நினச்சி சந்தோஷப்படுறேன். ஐ டிஃபெண்ட் ஹிம் இன் சினிமா ஃபார் மை என்டையர் லைஃப். உனக்குன்னு ஒரு அரண்மனை, உனக்குன்னு ஒரு ராஜ்யம், நீ ஸ்க்ரீனில் வந்தாலே வெடின்னு இருக்கிற காலத்தை விட்டுட்டு போறியேண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுமான்னு தெரில. எனிஹவ், லவ் யூண்ணா.